மாவட்டம் நெல்லக்கோட்டையை அடுத்து கொடைரோடு அருகே உள்ள இந்திரா நகர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தாரத்தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் பூக்கரகம் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி, மாவிளக்கு, தீச்சட்டி, பால்குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் கிடாய் வெட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் திண்டுக்கல், மதுரை, கோவை, சென்னை, பாண்டிச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கொடிஷியா பகுதியில் கொடிஷியா திருப்பதி என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோவில் உள்ளது. திருக்கோவிலில் பரம ஏகாதசியை முன்னிட்டு அருள்மிகு வெங்கடாச்சலபதிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் மூலம் சிறப்பான முறையில் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான மலர் மாலைகளும் தங்க ஆபரணங்களும் சூடி சிறப்பான அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு வெங்கடாச்சலபதிக்கு துளசி தலத்தால் நாமாவளிகள் கூறி நட்சத்திர தீப ஆராத்தி, கும்ப ஆராத்தி, பஞ்ச தீப ஆராத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான தீபாராதனைகளும் 16 வகையான சோடச உபச்சாரங்களும் காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்த பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டு பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் கீக்கிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள சேலம் பட்டை கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகாசி மாத வருடாந்திர வசந்த தாயார் உற்சவம் 5ஆம் நாள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு வெண்பட்டாடை உடுத்தி தாமரை மாலை அணிவித்து அருகே உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். தெய்வங்களுக்கு தேங்காய் பழம் உடைத்து துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதி அருகே ஊஞ்சலில் உற்சவர் பெருந்தேவி தாயாரை அமர்த்தி நீலப்பட்டு சேலை கட்டி தங்க கிரீடம், தங்க நகை ஆபரணங்கள், காசு மாலை, ஒட்டியானம் அணிவித்து ரோஜாப்பூ மாலையுடன் தாமரை மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்து ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை, விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சத்திரங்களினால் சோடச உபச்சார பூஜை செய்து துளசி தலத்தால் அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ தசாவதார ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 48 நாட்கள் மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள், தங்க கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். சுவாமி அருகே கும்ப கலசம் வைத்து கலச ஆவாகனம் செய்து சங்கல்பம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தட்டு, சீர்வரிசை பொருட்களை ஆலயத்தை சுற்றி பிரகாரமாக எடுத்து வந்தனர். பிறகு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு எக்னோ பவித்திரம் அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. தாயார்களுக்கு கங்கணம் கட்டியதும் எம்பெருமானின் சவாரிக்கு பாலாபிஷேகம் செய்து திருஷ்டி கழிக்கப்பட்டு திருமங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தாயவர்களுக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றதும் ஹோம குண்டத்தில் நெல்பொரி சமர்ப்பித்து திருமண சம்பிரதாயங்கள் நிறைவு பெற்றதும் பட்டு வஸ்திரம், பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் வாரணம் ஆயிரம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன்
அனைவருக்கும் அன்னதான கூடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உளுத்துக்குப்பை ஊராட்சி சாவடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம், வேத பாராயணம் நடைபெற்றது. பின்னர் சக்தி கரகம் சிறப்பு பூஜைகளுடன் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி மஞ்சள் உடை உடுத்திய 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை, மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு முனீஸ்வரன், வீரன், காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். பழனி முருகன் கோவில் மலை மீதுள்ள நவமாஷான முருகன் சிலையை உருவாக்கியவர் சித்தர் போகர். போகரின் ஜீவசமாதி பழனி மலை மீது வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. பழனி முருகனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் சித்தர் போகரையும் வணங்கிவிட்டு செல்கின்றனர். சித்தர் போகரின் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் மலை மீது உள்ள போகரின் ஜீவ சமாதியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. போகர் ஜெயந்தி தினமான இன்று சித்தர் போகர் மற்றும் சித்தர் புலிப்பானியால் வணங்கப்பட்டு வந்த பழமையான பச்சை மரகதலிங்கம் மற்றும் புவனேஸ்வரி அம்மன் சிலைகள் வெளியே எடுத்து வரப்பட்டு பக்தர்கள் முன்னிலையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பச்சை மரகதலிங்கம் மற்றும் புவனேஸ்வரி அம்மனுக்கு பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், பழ வகைகள் உட்பட 14 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் ஸ்ரீமத் போகர் சிவானந்த புலிப்பானி பாத்திர சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் பகுதியில் லட்சுமி நரசிம்மர் மடம் அமைந்துள்ளது. இங்கு ஏகாதசியை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான மலர் மாலைகளும் தங்க ஆபரணங்களும் சூடி சிறப்பான அலங்காரத்தில் லட்சுமி நரசிம்மர் காட்சியளித்தார். அதேபோல் ஆண்டாள் நாச்சியார், லட்சுமி நரசிம்மர், உற்சவர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தனர். அதைத் தொடர்ந்து துளசி தளத்தால் நாமாவளிகள் கூறி நட்சத்திர தீப ஆரத்தி, கோபுர தீப ஆரத்தி, கும்ப தீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான தீபாராதனைகளும் 16 வகையான சோடச உபசாரங்களும் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் துளசி பிரசாதமும் வழங்கப்பட்டது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு லட்சுமி நரசிம்மரின் அருளை பெற்று சென்றனர்.